மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவியிலேருந்து நான் உங்கள் ரேவதி. இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் சாலையில் தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அருள்மிகு நம்புநாயகி அம்மன் இருக்காங்க. அந்த நுழைவாயிலில் நின்று தாங்க பேசிகிட்டு இருக்கோம். அந்த அம்மனை பற்றின சிறப்பான சுவாரஸ்ய முக்கியமான தகவல்களை இனி நம்ம பார்ப்போங்க. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல் நம்புநாயகி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. ஆமாங்க, இந்த கோயில் வந்து ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய அம்மன் கோயிலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்பு என்கிற பேரில் இருந்து தாங்க பேரை ஆரம்பிக்கிறாங்களா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குழந்தை வரம் வந்து உடனே இந்த அம்மாட்ட கேட்டால் உடனே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கல்யாண வரமும் கிடைக்குதுங்க. இந்த கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் தீவில் உள்ள இந்த பகுதி தாழை மரங்கள் நிறைந்த வனமாக விளங்கியது. ஒரு சமயம் விறகு வெட்டுபவர் இங்குள்ள தாழை மரங்களை வெட்டும்போது ஒரு இடத்தில் ரத்தம் பீறிட்டு வந்தது. உடனே அங்கு அவர் பாய்ந்து ஊர் மக்களை அழைத்து வந்தார். அப்போது ஒருவருக்கு அருள் வந்தது. அவர் இந்த பூமியில் நான் தாளைவன அம்மனாக பூமியில் மறைந்துள்ளேன், என்னை வெளியில் எடுத்து கோவில் அமைத்து வழிபட நான் காத்தருள்வேன் என நம்பிக்கை கூறினார். அதன்படியே அப்பகுதி மக்கள் அன்னையை பூமியிலிருந்து தோண்டி எடுத்தனர். ரத்தம் பீறிட்டு இடத்தில் விரலி மஞ்சளை வைத்து பூசினர். ரத்தம் நின்றது. இதன் பின் அன்னைக்கு சிறு கூரையில் கோவில் அமைத்து வழி அப்பகுதி மக்கள் எந்தவித குறையுமின்றி வாழ்ந்து வந்தனர். ஆலயம் அமைப்பு கிழக்கு நோக்கிய ஆலயம் சுற்றிலும் மணல் திட்டுகள், மரங்கள் என இயற்கை எழிலாக அமைந்துள்ளது. ஆலயத்தின் கிழக்கே விநாயகர், நாகநாதர் மற்றும் பனைமரத்து காளியம்மன் பீடம், சங்கிலி கருப்பன் பீடம், இரட்டைத்தாளி முனீஸ்வரர் பீடம், தலமரமான வேப்பமரம் அமைந்துள்ளன. வடக்கே தல தீர்த்தம், கற்பன சுவாமி, ஐயனார், ராக்காயி அம்மன், பேச்சியம்மன், கருப்பாயி அம்மன், இருளாயி அம்மன், ஆலமரத்தின் கீழ் தர்ம முனீஸ்வரர் அருள் புரிகிறார். தெற்கே இருளப்ப சுவாமி பீடம், மாடசுவாமி பீடம் ஆகியவை அமைந்துள்ளன. ஆலயத்திற்குள் நுழைந்ததும் முன்மண்டபம், அதன் உள்ளே கருவறை முன்மண்டபம், விநாயகர் மற்றும் செண்பகம் பெருமாள் சன்னதிகள், கருவறை காவலர்களாக ஆண் பூதமும் பெண் மற்றும் பெண் பூதமும் காவல் புரிகின்றன. கருவறைக்குள் 2 அம்மன்கள் காட்சி தருகின்றனர். பழமையான தாளைவன ஈஸ்வரியும் நடுநாயகமாக சுதை வடிவில் அலங்கார அம்மனும் இருக்கின்றனர். இதன் அடியில் பழைய சுதையம்மன் மறைந்துள்ளது. இத்தல அம்மன் தாளைவன ஈஸ்வரி என்று அழைக்கப்பட்டாலும் நம்பு நாயகி என்றே அனைவராலும் போற்றப்படுகிறார். நாடி வருவோருக்கு குழந்தை பேறு வழங்குவதில் கண் கண்ட தெய்வமாக இவள் விளங்குகிறாள். 500 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையை ஆண்ட மன்னனின் மகனுக்கு உடல் முழுவதும் கொப்பன்கள் தோன்றி வாட்டியது. மன்னன் தஞ்சை பிரகதீஸ்வரிடம் மனமுருகி வேண்டினார். அப்போது ஒரு அசரி ஒலித்தது. ராமேஸ்வரம் தீவில் உள்ள தட்சண காளியிடம் சென்று வந்தால் குணம் பெறலாம் என்றது. அதன்படி இங்கு வந்து அம்மன் முன்பு மகனை கிடத்தி மனமுருகி வேண்டி நின்றான் மன்னன். கருணை தெய்வமான தட்சணா காளி அங்கு தோன்றினாள். சூளத்தையை பூமியில் வீசி அங்கு ஒரு தடாகம் தோன்றியது. அதில் குளித்த மன்னனின் மகன் நலம் பெற்றான். தீராத நோயும் தீர்ந்துவிடும் என்பது இங்கு உள்ள ஐதீகங்க. இந்த அம்பாளுக்கு நிறைய பேர்கள் இருக்குங்க. தெற்கு திசையில் இருப்பதால் தெச்சனா காளி, தாளைக்காட்டில் இருப்பதால் தாளைவனத்தால், நம்பியவர்களுக்கு நம்பிய வரம் கொடுப்பதால் நம்பு நாயகி என்ற பெயரும் உண்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் மலைச்சாமி. அப்படிங்களா? நீங்கள் இந்த ஊருங்களா? உள்ளூர் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவங்க தான். எங்கள் ஊர் வந்து எங்கள் தெரு வந்து பத்திரகாளி அம்மன் தெரு. அப்படிங்களா? எங்களுக்கு வந்து இந்த நம்புநாயகி அம்மனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா எங்கள் மதுரா டிவிக்காக? இங்கே இந்த நம்புநாயகி அம்மன் கோயிலுங்கிறது இந்த மாவட்டத்திலேயே ரொம்ப இந்த பகுதிக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். இந்த கோயிலுங்கிறது வேண்டிய வரம் கொடுக்குற ஒரு தெய்வம். குழந்தை வரமோ, கல்யாண வரமோ, மற்ற எந்த குறைகளை தீர்த்தாலும், நோயோ எந்த நோய் வந்தாலும் தீர்க்கிற ஒரு மிகச்சிறந்த அம்மன் இது. இந்த நம்புநாயகி அம்மன் கோயில். இந்த பகுதியோட விசேஷம் என்னென்னா, இந்த ஆரம்ப காலத்தில்
இதுவும் பத்திரகாளி அம்மனும் அக்கா தங்கச்சி. பத்திரகாளி அம்மனுக்கு குழந்தைகள் இருந்துச்சு, இங்கே குழந்தைகள் இந்த அம்மாவுக்கு இல்லை. அதனால் இந்த பகுதிக்கு வந்து வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறதுல வந்து இந்த அம்மாவை ரொம்ப விசேஷம். இப்போ இந்த பகுதியில் இங்கே வந்து குழந்தை வர கேட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்பு நாயகி, நம்புவேல், எங்கள் அப்பா பேர் கூட நம்புவேல். இந்த பகுதியில் வந்து குழந்தை அதனால் எங்கள் அப்பாவோட பேர் வந்து நம்புவேல். இவர் என் தம்பி. இவருக்கு குழந்தை இல்லைன்னு அம்மா கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நேர்ந்துக்கிட்டாங்க. குழந்தை பிறந்து இப்போ ஒரு பையனுக்கு சேர்த்து இன்றைக்கி மொட்டை போட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு கிடா வச்சு எங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இந்த தெய்வங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்டது உடனடியாக கிடைக்கும். இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி சாமிக்கு வந்து இங்கே மஞ்சள் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை சாப்பிட்டு அந்த தீர்த்தத்தை குடித்தா உடம்புல உள்ள என்ன நோய் நொடி பிணிகள்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கிய வாழ்வுங்கிறது இங்கே உள்ள ஒரு ஐதீகமான ஒரு சொல். மஞ்சளிலே காப்பழகி, குங்குமத்து பொட்டழகி, தஞ்சமின்று வந்தவர்க்கு தயை புரியும் கோலவிழி. மஞ்சளிலே காப்பழகி, குங்குமத்து பொட்டழகி, தஞ்சமின்று வந்தவர்க்கு தயை புரியும் கோலவிழி. அஞ்சலென அடியார்க்கு அபயம் தரும் பேரழகி, அஞ்சலென அடியார்க்கு அபயம் தரும் பேரழகி. இந்த கோயிலின் வரலாறும் நிகழ்வுகளும் ஏராளங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் வரை காத்திருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலேருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.